சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, கோடான கொடை நன்றி. எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது அப்பா. ஷாலமான தூரமான ரியாந்தரமான பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இறங்கும் இறங்கும் இறங்கும். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்ன மனக்கவலையோடு சோர்வோடு அமர்ந்திருந்தாலும் இதோ இந்த பாடல் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நமக்காக இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தார், நம்ம பாவத்தையெல்லாம் அவரை மன்னித்திட்டார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது ஆண்டவரே உற்சாகத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்தட்டும். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீர். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. ஆமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர். ஆமே. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. இஸ்ரவேலை வனாந்தரத்தில் அழைத்து சென்றீரே, ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்தீரே. இஸ்ரவேலை வனாந்திரத்தில் நடத்தி சென்றீரே, ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்தீரே. மண்ணான என்னையோ அன்பு கூர்ந்தீர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. மண்ணான என்னையும் அன்பு கூர்ந்தீர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையே. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உங்க அன்புக்கு அளவில்லையே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் வார்த்தையின்படி நடக்கின்றவன் வாழ்வடைவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவர் வார்த்தையின்படி நடக்கிறவன் வாழ்வடைவான். நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார், நீதியின் பாதையிலே நடத்திடுவார். நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார், நீதியின் பாதையிலே நடத்திடுவார். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த நேசரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினீரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உன் அன்புக்கு அளவில்லையே. அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் வார்த்தையின்படி நடக்கிறவன் வாழ்வடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமானை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைகள் போக்களே வரக்குள்ளே சமூகம் இருக்கட்டும், கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரை வளரும் போதே தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை அறியும் அறிவை கொடுங்கய்யா. வீணானதை நாடி பொய்யை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களோட கண்கள் திறக்கப்படட்டாண்டவரே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டாண்டவரே. அப்பா, உயிரோடு இருக்கிறேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களையா. பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனையா, தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவை நாமத்தால் சுட்டரித்து போடுகிறையா, விரட்டி அடிக்கிறோம். அந்த எந்த அசுத்தக்கிரிய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாது. ராஜாதி ராஜா, நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே துதிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இரத்த கொட்டைகளை முடிமறைத்து குடி போதை அவஸ்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கய்யா. பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. அறியாமல் தெரியாமல் பாவம் இருந்தால் மன்னித்து மறந்து அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்பில் கொண்டு வந்திருக்கீங்கய்யா. அப்படியாக இனி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போகாதபடி பாதுகாத்துக்கணும். நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் ஜீவல நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்ல மேய்ப்பர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? நல்ல மேய்ப்பர். அவரே சொல்றார். யோவான் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக ஆண்டவர் எதை கொடுத்திருக்காரு? உயிரையே கொடுத்திருக்காரு. ஏன்? நம்மளை நல்ல வழியில் நடத்தணுன்ற எண்ணத்துக்கு, நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு அழைத்து செல்லணுன்ற எண்ணத்தோடு கூட. அப்போ அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுமா வேண்டாமா சொல்லு. அல்லேலூயா. தாயின் கர்ப்பம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியை நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் நம்மளை தேவன் எங்கே அழைத்து செல்ல விரும்புகிறார் தெரியுங்களா? பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அங்கிருந்து நம்மை அல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிறார், நோக்கி கொண்டிருக்கிறார். நீதிமான் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார். நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே நம்மளை ஏற்றி செல்லுவார். எந்த கவலையும் கஷ்ட துன்பம் எல்லாவற்றையும் அவர் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டார். தன்மேலேயே சுமந்து கொண்டார். பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. நமக்கெல்லாம் ஒரு தோஷம் இருக்குது தெரியுங்களா? நிறைய பேர் தோஷத்தை பற்றி பேசுவாங்க. தோஷம் இருக்குது, என்ன ரொம்ப தோஷம் சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கிறிஸ்தவனுக்கு தோஷம் இருக்குது. அது என்ன தோஷம் தெரியுங்களா? பாவ தோஷம். சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. ஒரு புத்தகத்தில் சங்கீதத்தில் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 32 5வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தர் அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. அப்போ பாவம் தான் நமக்கு என்னவா இருக்குது? தோஷமா இருக்குது. அப்போ நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணாருன்னா, அந்த பாவத்திலேயே இருந்து நாம் பாதாளம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் ஜீவனையே கொடுத்தார். அப்போ அவருடைய அன்புக்கு அளவு இருக்குதா பாருங்க? அளவே இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அகலமில்லை, நீளமில்லை, உயரமில்லை, ஆழமில்லை. அளவிடக்கூடாத அன்பினால நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முதல் 3 வருஷத்தை வாசிக்கிற கேளுங்க. அந்த யோவான் 10 மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரசவியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுங்களா? அல்லேலூயா. வேறு வழியா ஏறுகிறவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம வேறு வழியா வருகிறவர்கள் அல்ல, வாசல் வழியாய் நுழைகிறோம். அவருடைய சத்தியத்துல நடந்து அவருக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிறோம். வாசல் வழியா பிரவேசிக்கிறோம். ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்கு சொந்தக்காரன் எப்படி நுழையணும்? வாசல் வழியாக தான் நுழையணும். ஆனால் திருடன் என்ன செய்யறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் எப்படி இருப்பான்? அதே 10வது வசனத்தில் இருக்குது பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேறொன்று போறான்.
அவன் யாரு? அவன் கொள்ளைக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அதனால அவன் வேறு வழியாக யோசிப்பான். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தாங்க ஞானத்தின் ஆரம்பம். எவ்வளவுனா பாவம் செஞ்சுனே இருக்கலாம், கிறிஸ்துவனா இருந்தாலும் நான் இயேசு ஆராதிச்சா போதும் நான் பரலோகம் போயிடுவேன் கிடையாது. ஒரு அல்ல சொல்லிங்களா? அப்படி நடத்துவாங்க சிலர். அவன் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்திருக்கிறானே அன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நானோ, அந்த 10வது வருஷம் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார். அது பரிபூர்ணப்படம் வந்திருக்கிறார். பரிபூர்ணம். அல்லேலூயா. பரிபூர்ணம் சொன்னாலும் தெரியுங்க, சரீரத்துக்குள்ள இந்த வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றிலுமே, நோயில, வறுமையில, தேவைகளில, ஆவிக்குரிய தோல்விகளில, எல்லாவற்றையும் நமக்கு வெற்றி தருவார். நோயிலிருந்து சுகம் கொடுப்பாரு, வறுமையிலிருந்து நம்மளை செழிப்பாக்குவாரு. அல்லேலூயா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதே பயன்வாரு. தேவைகளை எல்லாம் அதிசயமா சந்திப்பார். பயப்படாதீங்க. ஐயோ நான் இந்த காரியத்தை வச்சிருக்கிறேனே, இந்த காரியத்துக்கு பணம் இல்லையே, நான் எப்படி என்ன செய்வேன்? வேண்டவே வேண்டாம். அந்த ஏசப்பா அவங்க கூட இருந்துட்டாருன்னா போதும். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ தேவைகளை சந்திப்பார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். வானத்து பலகனை திறப்பார். ஆவிக்குரிய தோல்வி இருக்காது. உங்க ஜெபம் எதுவுமே தள்ளப்படாது. உங்க விண்ணப்பம் ஒண்ணு கூட கீழே விழாது. அதான் பரிபூர்ணம். அல்லேலூயா. பிசாசு அப்படி இல்லை, அவன் அழிக்க வருகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் புத்தகத்துல 10வது அதிகாரம் 3:5 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்களை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பேர் சொல்லி அழைப்பாரான். நம்மள சாமுவேலே கூப்பிட்டார். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். நம்ம பேர் சொல்லி அழைப்பார் அவர். சிலர் பேர் சொல்லி அழைப்பார், தூக்கத்துல கூட பேர் சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பன் எப்படி இருக்கிறான்னா, ஆடுகளுக்கு பின்னால போகக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா ஆடு மேய்ச்சின்னு போறவங்க பாத்தீங்கன்னா எங்க இருப்பான்? பின்னால மேய்ச்சின்னு போவான். கிடையாது. உண்மையா ஆடுகளை மேய்க்கிறவன் எப்படி போனா ஆடுகளுக்கு முன்னால தான் போகணும். ஆடுகள் செத்த பிறகு அப்ப மேய்ப்பனுக்கு என்ன வேலை இருக்குது? மேய்ப்பனை உயிரை கொடுத்து ஆடை காப்பாற்றணும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்னே போகிறான். நாம வசனத்தை அறியணுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். அப்போ அவருடைய வசனத்தை நம்ம அறியும் போது, அதன் பின்னாக போகும்போது, நானே வழி, நானே சத்தியம், நானே, அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுதா, அந்த வசனத்தை அப்படியே நீங்க செயல்படுத்தணும். கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, ஒன்னுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, அந்நியருடைய சத்தியத்தை அறியாதபடினா அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். கர்த்தர் பிசாசை விட்டு என்ன செய்யணும்? நம்ம ஓடி போகின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு 6வது வசனம் சொல்லுது, இந்த ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார், அவர்களோ சொன்னவில் கருத்தை அறியவில்லை. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உரையித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 2 காரியம். ஒன்று பாதுகாக்கப்படுவோம், 2வது மேய்ச்சலை கண்டடைவோம். ஒரு பழமொழி உலகத்துல சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சித்திரம் வரைய முடியும்.
அப்ப இங்க வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பேரை வச்சுட்டு அவன் ரட்சிக்கப்படும். முதல்ல ரட்சிப்பு தேவை. எது தேவையோ தேவையில்லையோ பாதுகாப்பு தேவை. போக்கிலும் உன்னை பாதுகாப்பேன், வருகையிலும் உன்னை பாதுகாப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வாசிக்கிற வசனம் எதுனாக்க 9வது வசனம், யோவான் புத்தகம் 10:9. அப்போ உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவர் நம்மை கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அளவில்லாம கடாட்சிப்பார். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதி தருவான். நம்ம கடந்த வாரம் பார்த்த பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்திலும் ரெட்டிப்பு தான். யோபு எந்த சூழ்நிலையில கர்த்தர் அவன் வெறுக்கவே இல்லை, மறுதளிக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல தேவன் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அல்லேலூயா, நோயில இருந்தாலும் சரி, வறுமையில இருந்தாலும் சரி, தேவைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஆவிக்குரிய ஜெப கருத்துல என் ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று கவலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். கண்டிப்பா முடித்து கொடுப்பார். சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அது அப்படியே விழுன்ற நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணும். அன்பான தேவனே, அருமை ரட்சகர், நீ நல்ல மெய்ப்பனா இருக்கிறீர். நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னீரே. நீ உயிரையே கொடுத்திருக்கிறீரே, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க நீ வல்லவராய் இருக்கிறீரே. அப்படியா பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. ஒருவேளை வியாதியில இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், அநேக தேவைகளில இருக்கலாம், எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஜெப கருத்து அவளுக்கு நிறைவேறாம இருக்கலாம். எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.